இது 24 மணி நேரம் பொறுத்துங்க. எல்லாமே நல்லா வந்திருக்கு. லேயர் செப்பரேஷன் நடக்கலை. மேலேயும் எதுவும் ரிங் ஃபார்ம் ஆகலை. ரிங் எதனா இருந்ததுன்னா மேபி அந்த பர்ஃப்யூம் சரியில்லைன்னு அர்த்தம், இல்லைனா எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம்னு அர்த்தம். அதே மாதிரி கீழேயும் எதுவும் செட்டில் ஆகலை. ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த ஃபார்முலா நல்லா இருக்குங்கிறது மட்டும் கிடையாது, நான் வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸ், நான் பயன்படுத்துகிற பர்ஃப்யூம், பயன்படுத்தின அளவு, நான் பயன்படுத்தின கலர், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒன் டே பொறுத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி ஒரு 15 நாள் பொறுத்தாவது நம்ம பார்க்கணும், இந்த மாதிரி எதுவுமே லேயர் செப்பரேஷன் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பொருந்தி வந்தால் நீங்கள் இதை உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாங்க. சப்போஸ் லேயர் செப்பரேஷன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா உங்களுக்கு செட் ஆகலை, இல்லை வேறு ஃபார்முலா மாற்றலாம். இல்லை இந்த ஃபார்முலாவே வேணும்னு நினச்சா கூட லேயர் செப்பரேஷன் ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த மெட்டீரியல் காரணமாக இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். அந்த காம்போசிஷன் கொஞ்சம் நீங்கள் ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்து நீங்கள் அதை பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபினைலில் ஏன் லேயர் செப்பரேட் ஆகுது, அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.